எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13, 14 மற்றும் 15 ஏப்ரல் 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, ஹிசார் விமான நிலையத்தில் ரூபாய் 410 கோடி மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இரண்டாவது கேள்வி, எந்த மாநில அரசு அதிக விளைச்சலை தரும் கலப்பின அரிசி விதைக்கு தடை விதித்துள்ளது? பஞ்சாப். அடுத்து, சமீபத்தில் காலமான பசுமை போராளி வனஜீவி ராமையா எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? தெலுங்கானா. அடுத்து, நான்காவது கேள்வி, உலகின் சிறந்த விமான நிலைய விருதை எந்த நாடு வென்றது? சிங்கப்பூர். அகில இந்திய தடய அறிவியல் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? டெல்லி. இதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமை தாங்கினார். அடுத்து, இந்தியா நேபாளம் இடையே சுங்க ஒத்துழைப்பு குறித்த 21வது பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவில். அடுத்து, வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? சிவகாமி. அடுத்து, எட்டாவது கேள்வி, பட்டியல் இனத்தவருக்கான உள் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது? பட்டியல் இனத்தவருக்கான உள் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்திய முதல் மாநிலம் தெலுங்கானா. அடுத்து, 150வது நாடாளுமன்ற ஒன்றிய சபை கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை உஸ்பெகிஸ்தான். அடுத்து, 15வது பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை பிரேசில். கூட்டு போர் ஆய்வுகள் மையம் பாதுகாப்பு இலக்கிய திருவிழா கலாமன் கவாச் 2.0 எங்கு நடத்தியது? டெல்லி. இதை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தலைமை தாங்கி நடத்தியது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? ராஜ்நாத் சிங். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அடுத்து, சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற ரிண்டியா பட்டு எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? மேகாலயா. அதே மாதிரி இந்தியாவில் அதிக பொருட்களுக்கு புவிசார் குறியீடு எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டதுன்னா தமிழ்நாடு. அடுத்து, சமீபத்தில் நைட்ஹூட் விருதை வென்ற கிரிக்கெட் வீரர் யார்? இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சன். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 13. ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஏப்ரல் 14.
அடுத்து, சமீபத்தில் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து விரிவாக ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? குரியன் ஜோசப். குரியன் ஜோசப். 2025ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? 2025ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? சீனா. சீனா முதலிடம், இந்தியா இதில் 2வது இடம். அடுத்து, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருதை வென்றவர் யார்? இந்தியாவின் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர். அடுத்து, கௌரவ் என்ற வெடிகுண்டை தயாரித்த நிறுவனம் எது? டிஆர்டிஓ. டிஆர்டிஓ. அடுத்து, ஐஎன்எஸ்வி தாரிணி கப்பல் கேப்டவுனிலிருந்து பெண்களின் கடற்பயணம் 2க்கான இறுதிக்கட்ட பயணத்தை தொடங்கியது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், அதாவது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். 13 ஏப்ரல் 2025, 14 ஏப்ரல் 2025 மற்றும் 15 ஏப்ரல் 2025 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.